ஹாய், என்னோடய நேம் வந்து ராஜராஜன். நான் வந்து இப்போ நடந்த குரூப் 1 சர்வீஸில் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 2018 காலேஜ் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அது குரூப் 1 சர்வீஸ் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணி எந்த இன்ஸ்டியூட்டில் சேரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த அகாடமி ரிசல்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிலாம் விசாரிக்கும் போது அப்போலோ ஸ்டடி சென்டர் தான் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதனால் 2018 காலேஜ் முடித்த உடனே நான் டேரெக்டாக வந்து அப்போலோ ஸ்டடி சென்டரில் வந்து ப்ரிலிமினரி பேட்ச் குரூப் 1 ப்ரிலிமினரி பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குரூப் 1 ப்ரிலிமினரி வந்து எனக்கு வந்து 2019 ஜான்வரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்ச்சில் அதுக்கான ப்ரிலிமினரி நடந்தது. அதில் வந்து நான் ஃபஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரிலிமினரி பேட்சுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டெய்லி கிளாஸ் போட்டு உங்களுக்கு ரஷ்லாம் பண்ண மாட்டாங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டைம் தான் கிளாஸ் வைப்பாங்க. அதுவுமே வந்து 2 ஹவர்ஸ் தான் வைப்பாங்க. ஆனால் 2 ஹவர்ஸ் கிளாஸ் வந்து வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக சொல்லி தந்தாங்க. அந்த இன்பிட்வீன் டேஸில் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்சும் தருவாங்க. அந்த டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஓரியன்டாக அதாவது அனலைஸ் பண்ணி ரொம்ப நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா கேள்வியெலாம் கேட்டதுனால என்னால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிமினரி என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மெயின்ஸு மார்ச்சில் ப்ரிலிமினரிலேருந்து ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வந்துச்சு. ஆனால் அது ஒரு 3 months தான் எனக்கு அந்த கேப் கிடச்சதுனால பெருசாக என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த்தாக படிக்க முடியல ஃபஸ்ட் அட்டம் அப்படிங்கிறதுனால. அதனால் வந்து என்னால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 1 மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. இருந்தாலும் விடாமுயற்சியாக கண்டிப்பாக குரூப் 1 சர்வீஸ் வாங்கியே ஆகணும். வேறு எங்கேயும் வேறு எந்த எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 4 சர்வீஸ் வாங்கலாம், நம்ம குரூப் 2 வாங்கலாம் அப்படின்னு எந்த யோசனை இல்லாமல் நான் குரூப் 1 தான் வாங்குவேன்னு விடாமுயற்சி படித்தேன். அடுத்த 1 இயர்லேயே திரும்ப அடுத்த இன்னொரு கால்ஃபர் விட்டாங்க. 2019 லாஸ்ட்டில் கால்ஃபர் விட்டாங்க. 2020 ஏப்ரலில் எக்ஸாம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா அது தள்ளி போயிட்டு 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் நடந்தது. ஆனால் அந்த கோவிட் டைமில் லாங் கேப் அதெல்லாம் வந்ததுனால பெருசாக ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டேன். அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக பல இடத்துலேருந்து பல சோர்ஸஸ்லாம் வாங்கி படிக்கிறேன், நிறையா படிக்கிறேன்னு பேரில் ஓவராக டம்ப் பண்ணி கடைசியில் ஒழுங்காக ரிவைஸ் பண்ண முடியாமல் செகண்ட் குரூப் 1 என்னால் வந்து கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. நிறைய இடத்துல என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும்னு என்னால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் திரும்ப குரூப் 2 வந்தது. நானும் அதுவும் குரூப் 2 அப்போலோவில் தான் படித்தேன். அப்போலோவில் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினேன். இப்போ அந்த குரூப் 2 ரிசல்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஸ்கோர் வந்து இப்போது நல்ல போஸ்டிங் ஒரு ஹை போஸ்ட்டே கிடைக்கிற அளவுக்கு மார்க்கும் வந்திருக்கு. ஆனாலும் எனக்கு குரூப் 1 சர்வீஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுனால குரூப் 2 நல்லா எழுதினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 3வது நடந்த குரூப் 1 ப்ரிலிமினரியும் நான் திரும்ப எழுதி அந்த ப்ரிலிமினரியும் அப்போலோ தான் டெஸ்ட் பேட்ச் போட்டு நான் ஜாயின் பண்ணி எழுதினேன். அதுவும் நான் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் இது 2 தடவை நான் என்ன தப்பு பண்ணேன்னா ஒழுங்காக எனக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கல. நான் பாட்டுக்கு வந்து டெஸ்ட் எழுதுவேன், ஆன்சருக்கு மார்க் வரும், கம்மியாக தான் வரும், பெருசாக ஒரு போட்டியிலே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2-3 டெஸ்ட் ஆப்சென்ட் ஆவேன். அந்த மாதிரி கேஷுவலாக பெருசாக எஃபோர்ட் போடாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேரக்டர் சாரை போய் பார்ப்பேன். அவர் வந்து சொன்னார், உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது, ப்ரெசன்டேஷன் வைஸ் நீ கொஞ்சம் லேகாக இருக்க, அதுக்கப்புறம் கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அரேஞ்ச் பண்ணி எழுத தெரியல, இந்த மாதிரி நிறையா என்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறதை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இந்த தடவை பாஸ் பண்ணேன்னா அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் சார்ஸோட கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் ஒரு 30 டெஸ்ட் எழுதிருப்பேன். 30 டெஸ்ட்டும் நான் முடிஞ்சோடனே அந்த ஆன்சர் மார்க் ஷீட் திருத்தினோடனே நான் டேரக்டர் சார்ட்ட போய் கொடுத்துருவேன் பேப்பரை. அவர் சார் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், நிறைய எனக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை ஓரளவு கண்டென்ட் எழுதினாலும் எனக்கு மார்க் வராத காரணம் முக்கியமாக ப்ரெசன்டேஷன் அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதை இந்த தடவை எனக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி எனக்கு வந்து நல்லா எழுத வச்சுருக்காங்கன்னா அது சாரோட பங்கு இதில் ரொம்பவே அதிகம். அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடித்தோடனே பர்சனலாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது படிச்சுக்க, இந்த இது படிச்சுக்க, இப்போ கால் பண்ணி என்ன படிச்சியா இல்லையா, இந்த இது பண்ணியா, எவ்வளோ மார்க் வாங்கினேன், என்ன சாப்பிட்ட, ஒவ்வொரு பர்சனலாக வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூபிசி ஸ்டாண்டர்டுக்கு கேள்வி கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. 10 10 மார்க்னா 10 10 மார்க் எழுதணும், 10 15 மார்க்னா 10 15 மார்க் எழுதணும். அந்த மாதிரி ரொம்ப செலக்டடாக ஆப்ஷன்ஸே இல்லாமல் ஓவரால் மொத்தமாக சிலபஸவே கவர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி வச்சாங்க. அதாவது சண்டே ஒரு எக்ஸாம் இருக்கும், அப்புறம் வந்து வெனஸ்டே ஒரு எக்ஸாம் இருக்கும். இதுக்கடையில் வந்து கேப்பே இருக்காது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், மாரத்தானில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம எந்த இடத்துல டல் ஆனாலும் உடனே மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, சார் கொடுப்பாங்க, படியா, இது வந்து ரொம்ப முக்கியம், ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் நீ கொடுக்கணும், பெஸ்ட்டாக எழுதணும், ஒவ்வொரு கொஸ்டின் நீ பேனா கை வைக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் தான் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து போஸ்டிங் வாங்கி தரப்போகுது அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே டெப்யூட்டி கலெக்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாரோட ரொம்ப பெரிய ஏமாக இருந்தது. ஆனால்
நிறைய டிஎஸ்பி எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் இந்த தடவை விட போகிறதில்ல. இப்போ அடுத்து எனக்கு போஸ்டிங் போடுறதுக்குள்ளே நான் திரும்பியும் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி திரும்ப மெயின்ஸோடு சேர்த்து ப்ரிலிமினரியோடு சேர்த்து மெயின்ஸுக்கும் சேர்த்து படித்து இந்த தடவை நான் திரும்ப எழுதி டெப்டி கலெக்டர் ஆகணுங்கிறத என்னோட ஏமாக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது என்னென்னா, குரூப் 1 வேணும், குரூப் 1 வாங்கணும்னு நம்ம ஏம் பண்ணி அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு எடுத்து படித்தோன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம நல்லா ஒழுக்கமாக நியாயமாக படித்தோன்னா ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண மாதிரி உங்கள் எல்லாராலையும் பாஸ் பண்ணணுங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மாதிரி எல்லோரும் பாஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அது மாதிரி பாஸ் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.